ஓதுகிற உரிமையை விட, தமிழில் பேசுகிற உரிமையை விட அந்த யாக சாலைகளிலும் யாக குண்டங்களிலும் அமர்கிற உரிமைதான் என்னுடைய உரிமை. அதில் ஒருபோதும் நாம் சமரசம் செய்துவிடக் கூடாது. நாங்கள் எல்லாம் ஏமாந்துட்டோம், ராமகிருஷ்ணன் தயவு செய்து நீங்க ஏமாந்துறாதீங்க. இதை அவர்கள் சொன்னது. இதுதான் உச்ச நீதிமன்ற தீர்ப்புடைய கிருபாகரனுடைய தீர்ப்பு. யாகசாலைகளை அனுமதிக்கிறோம், வந்து முன்ன பின்னாடி நிக்க வச்சுக்குவான். ஆனால் இந்து அறநிலைத்துறை ஆணையர் ரமேஷ் அவர்களுடைய தீர்ப்பு 8ஆம் பக்கத்துல இது யாகசாலைகளில் ஏற்றுக்கொள்ளத்தக்கது, ஆனால் யாக குண்டங்களில் ஏற்கத்தக்கதல்ல. எவ்வளவு நூல் பாருங்க. அதாவது நம்முடைய நூல் என்பது ஏதோ உடலில் போடுவது மட்டும் நூலால பார்க்கல, மூளையில் நூல் இருக்கு. அதான் பிரச்சனை. யாகசாலையில் ஏற்கத்தக்கதான்னா 60 பேர் உட்கார வைப்பான். ஒரு சவுட்டுப்படியை கூட உட்கார வச்சு பேசுன கொன்றுன்னு சொல்லி 59 பேர் மிரட்டினா அந்த ஒரு உட்கார ஒரு பைய கூட அமைதியாயிரும். ஆனால் யாக குண்டங்கள் அப்படி அல்ல. ஒரே நபர் உட்கார்ந்து அர்ச்சனை செய்வது யாக குண்டம். அங்கடி போக கூடாது, கும்பலோடு கும்பலா நின்னுக்கோ. அங்க போய் தனியா உன்னுடைய அடையாளத்தை காட்டக்கூடாது. எனவே யாக குண்டங்களில் தமிழ் அர்ச்சனை செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அவர் இந்த நீதிமன்ற தீர்ப்புகளை எல்லாம் பரிசீலித்ததா அவருடைய உத்தரவு இல்லை. கிருபாகரனுடைய தீர்ப்பை பற்றியோ டீச்சர்களுக்கு எதிரான தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துரைகளை பற்றி எல்லாம் அவருடைய உத்தரவு சொல்லலை. இந்த ஆணையர் வந்தார், அவர் இப்படி எல்லாம் வாக்குமூலங்களை கொடுத்தார். 61, 71, 81, 91, 2000 இப்படிதான் நடந்தது. எனவே நான் அனுமதிக்கிறேன். ஒரு தீர்ப்பு வழங்குற நபர் எப்படி இருக்கணும்? ஆணையத்தினுடைய வரலாறுகளை சொல்லணும். தமிழ் எப்ப எது வரைக்கும் தமிழ் இருந்தது, தமிழ் எதனால் தூக்கி எறியப்பட்டது, சமஸ்கிருதம் எப்ப வந்தது, அப்போ ஒரு தீர்ப்புக்கு முன்னாடி பாபர் மசூதி வழக்குல சொல்றாங்கல்ல, மசூதி கட்டப்படுவதற்கு முன்னாடி என்ன இருந்தது, அதை பார்த்துதான தீர்ப்பு சொல்லணும். மசூதி பார்த்து தீர்ப்பு சொல்லலாமா? நியாயமா கேட்கிறார்கள் பார்ப்பனர்கள். நாமும் அதே கேள்விதான் கேட்கிறோம். வேறொரு கோயிலாக இருந்தாலும் சரி, முருகன் பழனி கோயிலாக இருந்தாலும் சரி, மருதமலை கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, என்னுடைய உழைப்பு, என்னுடைய பணம், என்னுடைய மின்சாரம், என்னுடைய தண்ணி, என்னுடைய சம்பளம் பார்ப்பனர்களுக்கு அனைத்தும் அங்க கொண்டு போய் கொடுக்கிறோம் இல்லையா? அனைத்து அதிகாரம் இருக்கிற, அனைத்து வல்லமை இருக்கிற என்னுடைய தமிழ் கடவுளுக்கு என்னுடைய மொழி புரியாதா? எனக்காக சமஸ்கிருதம் கேட்கிற நிலை வருதுல்ல. ஆக அனைத்து இடங்களிலும் இது போன்ற பிரச்சனைகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் இந்த போராட்டங்களை நாம் முன்னெடுக்கிறோம். இதற்கு ஏதோ அவர்கள் கடவுள் மீது வைத்திருக்கிற ஆன்மீக நம்பிக்கையோ, கடவுள் மீது வைத்திருக்கிற பற்றோ இல்ல. என்னை விட அங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கும் RSS காரனுக்கும் தெரியும், கடவுள் என்பது ஒரு மாயை என்பது அவர்களுக்கு நல்லாகவே தெரியும். ஆனால் அவர்கள் முன்வைக்கிற அரசியல் இந்துத்துவ அரசியல், பார்ப்பன அரசியல். அந்த பார்ப்பன அரசியலுடைய அடிப்படை பஞ்சாப் தாட்சோல் கோல்வாக்கர் சொல்லுகிறார், இந்த நாட்டினுடைய தேசிய மொழி சமஸ்கிருதமாக மாற வேண்டும். அதுவரை வேண்டும் என்றால் இந்தியை வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் அவர்களுடைய நோக்கம். அதனாலதான் சமஸ்கிருதத்தை தேவபாசை என்று இந்த நாட்டுடைய பிரதமர் ஒரு வருஷத்துக்கு 5000 கோடி ஒதுக்குவதும், தமிழுக்கு 5 கோடி கூட ஒதுக்காமல் ஒதுக்கி தள்ளுவதும், அதுதான் அதற்கான அடிப்படை காரணம். இந்த அரசியல் பின்னணியோடு தான் இந்த மொழி உரிமையை, வழிபாட்டு உரிமையை, கடவுள் கோயிலுக்குள் செல்லுகிற கருவறை உரிமையும் அனைத்தையும் நாம் ஒன்றாக பார்க்க வேண்டும். எனவே இந்த வழிபாட்டு உரிமை என்பது ரொம்ப முக்கியமானது. உண்மையாலுமே அந்த சான்றோர் சொன்னது, நேற்றுக்கு நான் தூங்கும் போது மணி 3 ஆயிடுச்சு. இவன் ஏமாத்திடுவான், 60 பேர் உட்கார இடத்துல போய் நிக்க வைப்பான் பின்னாடி. ஒரு பையன் எந்திரிச்சாதான் நீ போய் உட்கார முடியும், ஒரு பையன் கூட எந்திரிக்க மாட்டான். அதில் ஏற்கத்தக்கது தமிழில் வழிபாடு செய்வது ஏற்கத்தக்கது. ஆனால் தனி நபர்களாக உட்கார்ந்து தமிழில் மந்திரங்களை ஓதுவது, தமிழில் அர்ச்சனை செய்வது, தமிழில் கடவுளை வழிபடுவது நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று ரமேஷ் ஆணையர் சொல்லியிருக்கிறார் என்றால் அவர் யாருடைய கருத்துக்களை பிரதிபலிக்கிறார் என்பது அந்த உத்தரவில் இருக்கிறது. எனவே இந்த நாடு நம்முடைய நாடு, சமூக நீதி ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுகிறாரு. நீங்கள் தான் இதை செய்ய வேண்டும். குறையோ குத்தமோ அரசியல் சூழல செய்ய வேண்டியது அரசுடைய கடமை. நீங்கள் தான் அதை செய்து தர வேண்டும். உடனடியாக அதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையும் இந்த கூட்டமைப்புல இருக்கக்கூடிய அமைப்பினுடைய அத்தனை தலைவர்களுக்கும் இருக்கிறது. அதை செய்வோம் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த